ஹாய் வணக்கம் மக்களே. நாங்கள் தான் உங்கள் சிவா கன்னிதா. நாங்கள் தான் சொல்லுவேன், ஆனால் நான் மட்டும்தான் நிற்பேன். வருவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டூர் பார்த்தீங்க. ஹோம் டூர் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜு டூர் பார்க்க போகிறோம். என்னோட ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது, நான் என்னென்னலாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஃப்ரிட்ஜை நான் வந்து ஒன்று சரி கொஞ்சமாவது உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டணும் இல்லையா? அப்படி க்ளீன் பண்ணும்போது ஒரு எசக்க புசக்கா ஒன்று நடந்து போச்சு. அது ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜ் ஆனது தான், நான் ஃபுல்லாக இதுவாகிட்டேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க, சரியா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள இல்லை ஃப்ரிட்ஜு உள்ள போகலாம். முதல்ல வந்து இந்த ஃப்ரிட்ஜை வந்து நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம், சரியா? இது வந்து எல்லாரும் வந்து ஒன்று அப்படியே காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க, இல்லைனா இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருப்பாங்க. ஆனால் நான் வந்து அப்படி வாங்கலை. நான் வந்து இதுக்காகவே வெயிட் பண்ணி முன்னெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல குழந்தை பெற்றுக்கிட்டா காசு தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. அப்போலாம் வந்து கவர்மெண்ட்ல பெற்றுக்கணுன்னா செக்கப்ல இருந்து எல்லாமே பெற்றுக்கணுன்னா 12,000 ஃபுல்லாகவே குழந்தை பெக்கிற வரைக்கும் நம்ம அங்கேயே எல்லாமே பண்ணோன்னா 12,000 வந்து நம்மளுக்கு அங்கேயே கொடுப்பாங்க. நான் வந்து பாதி தான் பார்த்தேன். தனியாரில் போயிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டேன்னா அதனால வந்துட்டு எனக்கு வந்து 4,000 வாங்கி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கும் 4,000 வாங்கி கொடுத்தாங்க, செகண்ட் பாப்பாவுக்கும் 4,000 எனக்கு வந்து இங்கே இருக்கிற சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கிற ஒரு நர்ஸ் எனக்கு எழுதி கொடுத்து எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அந்த காசை நான் எடுக்காமையே வச்சுருந்தேன். 8,000 அந்த 8,000 நான் வந்து எடுத்து செலவு பண்ணாமே வச்சுருந்தேன். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சது, ஒரு 7 மாதம் 8 மாதம், 2வது பாப்பா கழிச்சோடனே சரி எடுத்து ஏதாவது இப்போ வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஃப்ரிட்ஜு தான் இந்த ஃப்ரிட்ஜு. சரி வேஸ்ட் ஆகக்கூடாது, அந்த பணத்தை வந்து நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணிடக்கூடாது, எதுவுமே யூஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லி. அப்போலாம் வந்து எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது, மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது. அதனால் வந்துட்டு சரி இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வாங்கினேன். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, ஃப்ரிட்ஜு டூருன்ட்டு ஃப்ரிட்ஜு மேலே என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எல்லார் வீட்லேயும் இப்படி தான் நடக்குமா, இல்ல எங்க வீட்டுல மட்டும் தான் இப்படி இருக்கானுட்டு எல்லாரும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கிச்சன்ல வேலை செய்யறப்போ தேவைப்படும் மாத்திரம் இங்க இருக்குது, பக்கத்துல வாஷிங் மிஷின் இருக்கு, அப்ப அதுக்கு தேவையானது இங்க தானே வைக்க முடியும், வேற எங்க வைக்க முடியும்? அப்படிலாம் கிடையாது. இத்தனை ஸ்லாப் இருக்கு, கீழே இடம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஃப்ரிட்ஜ் மேல ஒரு பேப்பர் எடுக்கிறது அப்படிதானே? இந்த பொருள் இதெல்லாம் தேவையா? இங்க அஞ்சரை பெட்டிலாம் எங்க இருக்குன்னு பாத்துக்கங்க. அஞ்சரை பெட்டிலாம் ஃப்ரிட்ஜ் மேல தான் வச்சிருக்காங்க. சரி வாங்க உள்ள போலாம். உள்ள போலாமா? பாத்துக்கங்க, எங்க வீட்டம்மா வச்சிருக்கிற ஃப்ரிட்ஜ் தான். பாத்தீங்களா? ரொம்ப நேரம் திறந்து வைக்க கூடாது, அதனால கட கட கடன்னு சொல்லி முடிச்சிடுறேன். இது கவர்ல எல்லாம் என்ன வச்சிருக்க? கவர்ல எல்லாம் இது கருவேப்பிலை, தேங்காய், வேற என்னது, பச்சை மிளகா, இது கருவேப்பிலை, இது போன வார கருவேப்பிலை, இது இந்த வார கருவேப்பிலை. இந்த கவர்ல இவங்களுக்கு எப்படி தெரியுமா வருது? நான் முட்டை கட்டுறதுக்காக கவர் வாங்கி வச்சா அதுல பாதி கவர் இங்க ஃப்ரிட்ஜ் உள்ளதா இருக்குது. இது எங்க கோழியோட மெடிசன். இருக்குது. அதுக்கப்புறம் இதுல எப்பயோ வாங்கினது, அப்பா இன்னும் வச்சிருக்கியா? எக்ஸ்பிரி டேட்டே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வாங்கி வருஷ கணக்காகுது, 3-4 வருஷம் இருக்கும். ஆனா தூக்கி போட மனசு இல்லாம வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. பிரியாணி எசன்ஸ் ஊத்துவாங்க இல்லையா, இப்பெல்லாம் இதெல்லாம் ஊத்திலாம் நான் செய்யறதே இல்லை, இன்னும் பாதிக்கிட்டே இருக்குது. அதான் உங்க அண்ணன் சூப்பரான இது சொல்லிட்டாங்களே, தங்க பிரபு மசாலா பாத்தீங்கன்னா செம்மையா அரைச்சு வச்சிருக்கேன். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, அடுத்து நான் அது ஒரு வீடியோவா போடுறேன். எல்லா அதுக்கும் போட்டீங்கன்னா பிரிஞ்சுல இருந்து பிரியாணி வரைக்கும், மட்டன் பிரியாணி வரைக்கும், குருமா எல்லாத்துக்குமே ஒரே வாசனையா இருக்கும். அப்புறமா பிரியாணியே வெறுத்துருவீங்க நீங்க. சரி வாங்க வாங்க. அடுத்து என்ன கடை போறீங்க? இது மாவு, நம்ம விட்டு மாவு. இது என்ன, இந்த மாவு நிறைய நாளா வராது, 3 நாள் தான் வரும். இதுல வந்து பால் வச்சிருக்கேன், இது தயிர், கத்திரிக்காய் கூட உள்ள. இப்ப கத்திரிக்காய் எல்லாம் வெளியே போடலாமா? இதுல
ஒண்ணும் இல்ல ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தந்தா தானே உள்ள இருக்கும் இதை திறக்க ஐஸ்கிரீம் முடியாம வாங்கி இருந்தது. தந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போனோம். இது திறக்க முடியாம இருந்தது. வீடியோ எடுத்துருக்கா எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கீழே பாத்தீங்க இது உள்ளயும் லெமன். இன்னைக்கு ஆல்ரெடி லெமன் சாதம் தான், மறுபடியும் லெமன் இன்னும் வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம காய்கறி தான் இருக்கு. முருங்கைக்காய், முருங்கைக்காவெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஒரே ஆள் நீ தான் இருப்ப. புடலங்காய், கேரட்டு கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் கேரட்டு ஈரம் பட்டாலே ஒரு மாதிரி ஆயிடும். அதை போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். நல்லாதான் இருக்கு. பச்சை மிளகா வருங்க, எவ்வளோ பச்சை மிளகா இருக்கு. இதுலேயும் கேரட்டு, பீன்ஸு, லெமனு, அவ்வளோதான். கொஞ்சம் தான் காய வச்சிருக்கோம். இது என்ன ஒன்றுனா ஃப்ரிட்ஜை தொலைக்கிறதுன்னு இந்த பாருங்க, ஒரு பொருளை வேற உடைச்சிட்டாங்க ஃப்ரிட்ஜ் டூருன்ட்டு. இது ரெண்டாவது ஏற்கனவே ஒரு டைம் உடஞ்சிருந்தது. மாவு பானை வெளியே இருக்கணும் கீழே போட்டு உடஞ்சிருந்ததா. இப்போ ரெண்டு துண்டு உடஞ்சி வச்சு ஒட்ட வைக்க முடியும். ரொம்ப கஷ்டம். நடுவில் உள்ள பீஸ்ல எங்க? இதுதான் நடுவில் உள்ள பீஸே. இப்படிதான் இப்படிதான் இருந்தது. அது எங்கிட்ட வைக்க முடியுதா? அது அது அப்படி கிடையாது. நடுவில் பீஸ் இருக்குங்க. இப்படி இருந்ததா? அது மேட்சிங்கே வரல. இந்த இருக்கு பாருங்க. இதுல இருந்து இப்படி இருந்தது இல்ல, அதான் உடஞ்சிச்சு. இதுல உள்ளதான் உடஞ்சிச்சு. எப்படியோ உடைச்சு எடுத்துட்டேன். எப்படியோ உடைச்சிட்டேன். ஃப்ரிட்ஜ் டூர் எடுக்கிறேன்னு இந்த ஒரு வேலையும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா அடுத்தது என்ன பண்ணுவீங்க? ஃப்ரிட்ஜ் எல்லாம் உடஞ்சி போச்சு, வேற வாங்கி தாங்கன்னு சொல்லுவீங்க. அதானே? அடுத்து அதானே பழசாயிட்டுல வாங்கி எவ்வளவு வருஷம் ஆகுது? 12 வருஷம் தான் ஆகுது. நீ 15 வருஷமா ஆச்சா? ஓரளவு கிளீனா வச்சிருக்கேன். நல்லா வச்சிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரிட்ஜ் டூரை பார்த்துருப்பீங்க. இவ்வளோதான் நம்ம ஃப்ரிட்ஜ் டூரு. அதையும் பாருங்கள், ரெடி பண்ணுறாங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க, சொல்லலாம். ஏதாவது இருந்தாலும் நான் தப்பாக பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரிட்ஜில். அப்புறமேட்டு போன ஒரு என்ன வீடியோ, இது சண்டே விளாக் வீடியோலாம் நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, மீன் கழுவுற இடம் சரியில்லை, கொஞ்சம் நல்ல இடமா கழுவுங்கன்னாங்க. வெளியில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு மண் தரை தான், இவ்வளோத்துக்கும் அது ஒரு சிமெண்ட் தரையில் உட்காந்து தான் கழுவுனாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இடம் இருக்குது. அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே தான் இருந்து கழுவணும். சரி, ஓகே, சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த டைம் கொஞ்சம் நல்லா மீன் கழுவுற இடத்துக்கு, மீன் வெட்டுற இடத்துக்குலாம் போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சிஸ்டர் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மோசமா இருக்குங்க. சரி, ஓகே, பாய்.